Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு முன்னாடி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நேத்து அப்டேட் 7/11/2025 இந்த டேட்ல புதுசா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து டாக்குமெண்ட் வந்து ரீஅப்லோட் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேண்டிடேட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தப்பா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து நீங்களா கூட வந்து இருக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அவங்க வந்து ரீஅப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க, எதனால வந்து பண்ண சொல்றாங்க, மறுபடியும் நீங்க அதை வந்து சரியா வந்து எப்படி வந்து அப்லோட் பண்றது, யார்கிட்ட போயிட்டு அந்த ஃபார்ம்ஸ் அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கணும், நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு கைடா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க. அந்த விதத்துல இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சில ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான அப்டேட். சரிங்களா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபர் 22ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி ஒரு மெமோ வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 5 வரைக்கும் வந்து போர்ட்டல் அப்படிங்கறது வந்து க்ளோஸ்ல ஓபன்ல இருந்தது. நவம்பர் 5 வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கற கொடுத்திருந்தாங்க. சோ ஒன்ஸ் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து சரியா வந்து அப்லோட் பண்ணாதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பேக் எண்ட் டீம் வந்து ஒரு டிராபேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன டிராபேக்ஸ், அதை எப்படி வந்து சரியான முறையில நம்ம வந்து ரீ அப்லோட் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே. பிரஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து ஈவினிங் தான் இந்த ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு. ஒரு 8 மணிக்கு மேல தான் இந்த ஒரு நியூஸ் வந்து வந்தது. சரிங்களா, அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கைண்ட்லி ஆமா ஃபார் த கைண்ட்லி அட்டென்ஷன் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியா இருக்குங்க, ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அப்டேட் தான் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுல அவங்க சொல்ல வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா 1280 கேண்டிடேட்ஸ் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா வந்து அவங்களை வந்து குவாலிஃபை பண்ணி ரேங்க் லிஸ்ட் மூலியமா குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1280 பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நாங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு வந்து 5ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்திருந்தோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அந்த டைம் கொடுத்ததுல அவங்க பேக் எண்ட்ல வெரிஃபை பண்ணும்போது ஒரு சில டிராபேக்ஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு, அதாவது ரீ அப்லோட் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் 1280 கேண்டிடேட்ஸ், அதாவது டோட்டலா 1280 கேண்டிடேட்ஸ்ல 590 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 690 கேண்டிடேட்ஸ் வந்து சரியா வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணல அண்ட் வந்து அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனால வந்து ரிலவெண்டான ஃபார்ம்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அகைன் வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபைடா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி நீங்க வந்து சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. அந்த 5 ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம், அதை யாருக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்டு வாங்கி நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்து அவங்க சொல்ல வர பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் சர்டிபிகேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க வந்து ஃபெடரேஷன் அண்ட் அசோசியேஷன் கிட்ட போயிட்டு நீங்க ரெகக்னிஷனான ஃபெடரேஷன் அண்ட் அசோசியேஷன்ட்ட நீங்க சைன் வாங்கி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கற சொல்றாங்க. அந்த சிக்னேச்சருமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு யார் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டியோ அவங்க கிட்ட தான் வந்து சைன் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு அன்ரெகனைஸ்டு ஆபீசர்ட்ட போயிட்டு நீங்க வந்து சைன் வந்து வாங்கக்கூடாது. உங்களுக்கு யார் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டியா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வந்து வாங்கணும். இதை எப்படி ப்ரோ நாங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு, உங்களுக்கு கடைசியில் வந்து சொல்றோம். சரிங்களா, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபைனலா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 1280 ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெடரேஷன் அண்ட் அசோசியேஷன் இவங்க கிட்ட போயிட்டு நீங்க காம்படிஷன் அத்தாரிட்டி கிட்ட ரெடி பண்ணி சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கற சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து பாயிண்ட். நம்மளுக்கு டெட்லைன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரீ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க 8/11/2025, அதாவது இன்னையில இருந்து
14/11/2025 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இந்த உங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நாட் பி டேக்கன் ஃபார் அசஸ்மெண்ட், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு உங்களை வந்து கோட்டா மூலியமா நாங்க வந்து எலிஜிபிள் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, இதான் வந்து அப்டேட். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சில எத்தனை விதமான ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பாருங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 இந்த 5 விதமான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், நெக்ஸ்ட் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபோர்த் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் நம்ம வந்து சொல்லக்கூடிய காம்படிஷன், ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்கூல் டர்ம் அண்ட் இந்த நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் இருக்கக்கூடிய காம்படிஷன். சரிங்களா, நீங்க ஸ்கூல் லெவல்ல பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல காலேஜ் படிக்கும் போது இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து இன்டர் லெவல்ல யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவல்ல நீங்க பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க வந்து யாரெல்லாம் அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து கரெக்டான ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க வந்து சைன் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு, தயவு செய்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ப்ரோ, இந்த 5 ஃபார்ம் வந்து எங்க ப்ரோ கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஃபார்முக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, நீங்க அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபார்ம் நம்பர் 1 இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்ம் நம்பர் 1 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன். இதை நீங்களா மேனுவலா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி யார் வந்து சைன் பண்றாங்களோ அந்த அத்தாரிட்டியோட நேம், அவங்களோட சீல், அவங்க அட்ரஸ், அவங்களோட நேம், அவங்களோட டெசிக்னேஷன் இதெல்லாமே நீங்க போட்டு நீங்க வந்து ரெடி பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி மறுபடியும் நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஒன் டைம் லாகின்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து கிரீன் கலர்ல ப்ளூ கலர்ல மறுபடியும் அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது எனபிள் ஆயிருக்கும். அதுல போயிட்டு நீங்க மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.